எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான மீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வாழை இலையில் இதை கட்டி நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டீம்ட் ஃபிஷ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கொடுவா மீன் எடுத்திருக்கேன். மீனை 5 பீஸாக கட் பண்ணுறேன். எல்லா பீசஸ் மேலேயும் கொஞ்சமாக உப்பு போடுங்க. லைட்டாக 2 பக்கமும் உப்பு தடவி விடுங்க. அடுத்து மீனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவன தேங்காய், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய், 1 கப் கொத்தமல்லி, 1 கப் புதினா மீனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊற்றுங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ இது எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. நம்ம மீனை வாழை இலையில வச்சு ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். வாழை இலையை 2 கட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இலையை நெருப்பில் காட்டி வாட்டிக்கோங்க. அப்போ இலை நல்லா சாஃப்ட் ஆகிடும். ரேப் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடி பண்ண மசாலாவை கொஞ்சமாக இலையில வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மீனை மசாலா மேலே வைங்க. மேலே கொஞ்சமாக மசாலாவை தடவுங்க. மீனோட எல்லா பக்கமும் மசாலாவை நல்லா கோட் ஆகிற மாதிரி தடவணும். இந்த மீன் பீசஸ் மசாலாவில் நல்லா கோட் ஆனதும் இலையை மூடி மடித்து விடுங்க. நான் வாழை நாரை மெலிசா கட் பண்ணுறேன். இலையை நாரை வச்சு கட்டுங்க. இந்த மாதிரி நாரை வச்சு தான் கட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நூல் வச்சு கூட கட்டிக்கலாம். கட்டி வச்ச மீனை இட்லி தட்டில் வச்சுட்டு பாத்திரத்தை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி தட்டில் இருந்து மீனை எடுத்துருங்க. நாரை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டீம்ட் ஃபிஷ் ரொம்பவே சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மசாலாவோட மீன் பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வெந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.